ஒரு இபாதத். அந்த இடத்துல போய் நமக்கு எந்த குறையும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம எப்போவுமே கண்ணும் கருத்துமாக தான் இருப்போம். இருந்தாலும் சில நேரங்களில் மறதியாக ஏதும் தவறுகள் வந்துவிடக்கூடாது அல்லவா? அதனால் சட்டத்திட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் எப்போதும் கவனமாகவே இருக்க வேண்டும். நம்ம ஊரில் இருந்து நம்ம உம்ராவுக்கு கிளம்ப போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சென்னைக்கு பக்கத்தில் இருப்பாங்க, சென்னையிலையும் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டைம் சொல்லுவாங்க, எத்தனை மணிக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத. அந்த டைமை கவனித்து நீங்கள் ஊரில் இருந்து உங்கள் ட்ராவல் சஃபரை நீங்கள் தயார் பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ். எஹ்ராம் கட்டுற முறை தான் நமக்கு உம்ராவில் முதல்ல. உம்ராவை பொறுத்த வரைக்கும் 4 வாஜிபான விஷயங்கள் தான். அந்த 4 நம்ம கம்ப்ளீட்டாக கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் குறையில்லாமல் நம்ம உம்ரா செஞ்சதாக ஆயிரும். முதலாவது எஹ்ராம் கட்டி நியத்து வைக்கிறது. அதுக்கு முன்னாடி எஹ்ராம் அணிவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில சுன்னத்தான காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் முதல்ல நம்ம செஞ்சு முடிச்சிடணும். முதல்ல உடம்பை நம்ம சுத்தம் செய்கிறது. தலைமுடி வெட்டுறதா இருந்தால் வெட்டிக்கலாம். ஆண்கள் மீசைகளை தாடிகளை சரி செய்வதாக இருந்தால் சரி செய்து கொள்ளலாம். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடிகளை அகற்றுவதை அகற்றி கொள்ள வேண்டும். நகங்களை எல்லாம் வெட்டிக்கணும். ஏன்னா எப்படியும் ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 15 நாட்களுக்கு மேலே ஆகும்ல. அதனால் அங்கே போய் நம்ம இருந்து கொண்டு அந்த வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். எஹ்ராமில் இருந்தால் கட்டாயம் நகம் வெட்டவே முடியாது. எஹ்ராம் இல்லாத நேரத்தில் மற்ற நேரத்துலையும் நமக்கு அங்கே அதுக்கு நேரமே இருக்காது. ஏன்னா நம்ம இபாதாத்துகள்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தால் டயர்டாக படுக்க தான் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் இருக்கும். இல்லாட்டி அங்கேயே நைட் இருப்பவங்க சில பேர் இருப்பாங்க. அதனால் நகம் வெட்டுறதை முக்கியமாக நம்ம ஊர்லேயே செஞ்சுருவோம். இப்போ உடம்பை சுத்தம் செய்வதை முதல்ல செஞ்சுட்டு குளிப்பு, கடமையான குளிப்பை குளிக்கிற மாதிரி உடம்பு முழுவதும் நம்ம சுத்தமாக குளித்திட வேண்டும். எஹ்ராமுக்குன்னு குளிக்கிற குளியல் அது சுன்னியத்தான குளியல். அதனால் நீங்கள் ஊரில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் அந்த குளியலை முடிச்சுட்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டு கிளம்புற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வேறு எங்கேயாவது இடையில ரூம் போட்டு தங்குறதா இருந்தால் நம்ம அங்கே குளிச்சுக்கலாம். இப்போ அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாததுனால நீங்கள் வீட்டில் இருந்தே குளிச்சிடலாம். குளிக்கும்போது நீங்கள் நான் எஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கிறேன், சுன்னத்தான குளியல் அப்படின்னு நியத்தை வச்சுட்டு குளிச்சிடணும். குளிச்சுட்டு நம்ம எஹ்ராம் ஆடைய ஊரிலேயே கூட அணியலாம். அல்லது நம்ம இறங்கி மஸ்கட் போய் போகிறதுனால அங்கே அணிஞ்சிக்கிறோம். மஸ்கட்டில் நம்ம இறங்கி ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதனால் அங்கேயே கூட எஹ்ராம் நம்ம அணிஞ்சிக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து மஸ்கட் போய் இறங்கணும். இப்போ அது வரைக்கும் நம்ம அந்த 2 துண்டிலே இல்லாமல் நம்ம நார்மல் ஆடையில் இருந்துக்கலாம்ல. அதுக்கு பிறகு நம்ம மஸ்கட்டில் இறங்கி ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஹ்ராம் ஆடையை அணிஞ்சிக்கிட்டு கிளம்பிடலாம். ஊரில் இருந்தே நான் எஹ்ராம் ஆடை அணிவதேன் என்று இருந்தால் ஆண்களுக்கான எஹ்ராம் ஆடை 2 துணி தான். மேல் ஒரு ஆடை, கீழ் ஒரு ஆடை. இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில் பேசி முடிச்சுட்டு அந்த துணி எப்படி கட்டணும்னு கட்டி காமிக்கிறேன். மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு துண்டு. இது ஆண்களுக்கு மாத்திரம்தான். பெண்களுக்கு எப்பவும் அணிகிற நார்மலான உடை தான். அந்த உடையிலே அவங்க எஹ்ராமுடைய நியத்து மட்டும் வச்சுக்கணும். ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது. எஹ்ராம் கட்டி நியத்து வைத்து விட்டால், நியத்து வைக்கிற வரையும் பிரச்சனை இல்லை. நியத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தலையை மறைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எஹ்ராம் கட்டுறது நம்ம இப்போ மஸ்கட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஊரில் இருந்து கிளம்பும்போது நார்மல் ஆடை உடித்து அத்தர்லாம் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை நான் குளிக்கும் போதே உடம்புல அத்தர் தேய்ச்சிக்கிறேன், சந்தோஷம், தேய்ச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. குளிச்சு முடிச்சுட்டு உடம்புல அத்தர் தேய்ச்சிக்கலாம். இப்போ இறங்கி மஸ்கட்டில் இறங்கி எஹ்ராம் ஆடை அணிகிறோம். ஆண்களுக்கு 2 துணி. அது போக உடம்பில் வேறு எந்த தையல் போட்ட உடையும் இருக்கக்கூடாது.
உள்ளே அடியக்கூடிய ஆடைகள் உட்பட எதுவும் தையல் போட்ட ஆடை இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்குற பேக், சின்ன பேக் ஒன்று பாஸ்போர்ட் வைக்கிற மாதிரி தருவாங்க, இடுப்பில் கட்டுற மாதிரி பெல்ட் மாதிரி இருக்கும். அது இப்போ அது மாதிரி தானே, அது மாதிரி அது தையல் போட்டது தான், அது பிரச்சனை இல்லை. அந்த பேகு தையல் போட்ட மாதிரி தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நம்ம உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்ம நார்மலாக எப்பவும் அடிக்கிற ஆடி மாதிரி 2 துணி கட்ட போகிறோம்ல, அந்த துணி தான் வந்து தையல் இல்லாத துணியாக இருக்கணும். அதை தவிர கர்ச்சீப் யூஸ் பண்ணலாமான்னு நாங்கள் போகும்போது கூட கேட்டாங்க, சில பேர் கேட்டாங்க. பிரச்சனை இல்லை, கர்ச்சீப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அது தையல் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடை அது தையல் போட்டதாக இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம 2 துணி மட்டும் நம்ம ஆண்கள் கட்டிக்கிறோம். மற்றபடி செருப்புகள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. செருப்பு அணிந்து கொள்ளலாம். தையல் போட்ட செருப்பு, தோல் செருப்பு, அது கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. காலை மறைச்சிடக்கூடாது, தலையை மறைச்சிடக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்கிற மாதிரி துணி போட்டுறக்கூடாது, காலை மறைக்கிற மாதிரி ஷூ போடக்கூடாது. செருப்பு அணிந்து கொள்ளலாம். இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கும்போது செருப்பு அணிந்து கொள்ளலாம். பெண்கள் நார்மலாக உடுக்கிற அதே உடை உடுத்துக்கலாம். புர்கா போடுறவங்க புர்கா போட்டுக்கிறாங்க. முகத்தை மட்டும் ஓப்பனாக வச்சுருக்கணும், அல்லது முகத்தை மறைக்கிற மாதிரி முகத்தில் டச் ஆகாமல் சில பேர் அந்த கேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. கேப் போட்டு மேலே போட்டிருக்கிற தலையை மறைக்கக்கூடிய, முகத்தை மறைக்கக்கூடிய அந்த ஸ்கார்ஃபை மேலே இழுத்து விட்டுருப்பாங்க. துணி முகத்தில் படக்கூடாது, முகத்தை மறைக்கிற மாதிரி போட்டுக்கலாம், முகத்தில் படாமல் இருக்கணும். அதுக்கு சில பேர் கேப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அந்த கேப்பை வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நின்ற மாதிரி இருக்கும், துணி முகத்தில் படாது. முகத்தில் படாமல் பார்த்துக்கணும். கை மறைக்கக்கூடாது, கை ஓப்பனாக இருக்கணும். கால் மறைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. சாக்ஸ் போட்டுக்கலாம், ஷூ போட்டுக்கலாம், கால் மறைச்சிக்கலாம். பெண்கள், ஆண்கள் காலை மறைக்கக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது. மறந்து போய் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த துணி எடுத்து தலையில் போட்டுறக்கூடாது. ஆண்கள் இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கும்போது அதை எடுத்து மேலே போட்டு தலையில் போட்டுறக்கூடாது, தலை மறைச்சிடக்கூடாது. இஹ்ராமுடைய அணிகிற வரைக்கும் தான், நீயத்து வைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குளித்த உடனே சோப் போட்டு குளிக்கிறோம் நம்ம ஆரம்பத்தில், அது பிரச்சனை இல்லை. இஹ்ராமுடைய நீயத்தில் ஆடையில் இருக்கும்போது எந்த வாசனை திரவியமும் கையில் பற்றாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், காபத்துல்லா போய் தொடக்கூடாதுன்னு. நம்ம உம்ரா சஹி முடியெல்லாம் இறக்கி உம்ராவை முடித்த பிறகு தான் அடுத்த ரவுண்டு நீங்கள் வருவீங்கல்ல, அப்போ போய் நீங்கள் காபத்துல்லாவை பிடிச்சி துவா செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் காபத்துல்லா போய் தொற்றக்கூடாதுங்கிற காரணம் அத்தர் நம்ம கையில் பற்றக்கூடாது. அதனால் சோப்பு முக்கியமாக, சில பேர் சோப் போட்டு கை கழுவிடுவாங்க, சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரூமில் தங்குறோம் இல்லை, தங்குற ரூமில் சோப்பு வச்சுருப்பாங்க. நம்ம பாத்ரூம் போயிட்டு வரும்போதோ அல்லது முடியை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குளிப்போம்ல, அந்த குளியலில் அல்லது பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னா சோப்பெல்லாம் கையில் எடுத்து வச்சிடக்கூடாது. சோப்பு இருந்தாலும் அதை நீங்கள் தொற்றக்கூடாது. இஹ்ராம் முடிகிற வரைக்கும், உம்ரா முடிகிற வரைக்கும் சோப்பை தொடக்கூடாது. நீங்கள் முடியெல்லாம் கலைஞ்ச பிறகு, இஹ்ராம் முடிஞ்ச பிறகு, உம்ரா முடிஞ்ச பிறகு நீங்கள் அப்புறம் குளிக்கும் போது நீங்கள் சோப் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் மறந்து அதை செஞ்சுருவாங்க. பாத்ரூம் போயிட்டு வரும்போது சோப்பு இருக்கும், சோப்பு எடுத்து கையை தேய்ச்சிருவாங்க. இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது சோப்பு கையில் தேய்ச்சிடக்கூடாது, வாசனை திரவியங்கள். அப்போ முதல்ல உம்ராவில் முதல் விஷயம் இஹ்ராம் அணிதல். இஹ்ராம் அணிந்த பிறகுதான் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எல்லையை கடந்து நம்ம மக்காவுக்குள்ளே போகணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. மக்காவை சுற்றி மக்காவுக்குள் வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு 5 or 6 இடங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த எல்லையை கடந்து நீங்கள் உள்ளே வர்றதா இருந்தால் உம்ராவுடைய நியத்தில் வருகின்ற பொழுது இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சிட்டு தான் உள்ளே வரணும். அதனால் இடையில வாய்ப்பு இல்லாதவங்க சென்னையிலேருந்தே கட்டிட்டு போயிடுவாங்க. சில பேர் வீட்டிலேருந்தே கட்டிட்டு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க, அதனால் வீட்டிலேருந்தே கட்டிட்டு போவாங்க. அது அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய விருப்பம்தான். அல்லது இடையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தங்குற மாதிரி இருந்தால் நம்ம அங்கே இறங்கி அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி, பள்ளிவாசல் கட்டாயம் இருக்கும். இப்போ நம்ம மஸ்கட் போகிறதுனால கட்டாயம் அங்கே பள்ளிவாசல் இருக்கும் ஏர்போர்ட்டில். அங்கே போய் நம்ம ஒது செஞ்சுட்டு அங்கேயே நம்ம இஹ்ராம் ஆடையை அணிஞ்சிட்டு, இஹ்ராம் ஆடை அணிஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுவணும். அந்த தொழுகையில் முதல் ரக்காயத்தில் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் அந்த சூரா ஓதணும். 2வது ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூரா ஓதணும். குல்யா ஐயுஹல் காஃபிரூன் எல்லாருக்குமே பாடம் இருக்கும், குல் ஹுவல்லாஹு இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் 2 ரக்காயத்து தொழுகிறோம்.
தொழுது முடித்த பிறகு நியத் வைக்கிறோம். நியத் வச்ச கையோட 3 முறை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் 3 முறை தல்பியா சொல்கிறோம். அங்கே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிடுறது தான் அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு ட்ராவலில் போகும்போது பேசுகிற மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவசியமான பேசிகளை பேசிட்டு நிறுத்தி கொண்டு ஃப்ளைட்டில் போகும்போது கூட நம்ம மனசுக்குள்ளேயோ அல்லது லேசான சப்தத்திலேயோ நம்ம தல்பியா சொல்லி கொண்டே போக வேண்டும். ஏன்னா ஹஜ்ஜு உம்ரா என்று சொன்னாலே தல்பியா தான். இறைவா நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன், லப்பைக் நான் ஹாஜிராகி விட்டேன் அப்படின்னு அர்த்தமா லப்பைக் என்பதற்கு. அல்லாஹும்ம லப்பைக் இறைவா நான் உன்னிடத்தில் ஹாஜிராகி விட்டேன். லா ஷரீக லக் உனக்கு இணையாக யாருமே இல்லை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் ஹம்த் என்ற புகழும் நிஅமத்தும் உனக்கே புகழ் அனைத்தும். லா ஷரீக லக் உனக்கு எந்த இணையும் துணையும் இல்லை அப்படிங்கிற தல்பியா தான் நாம் காபத்துல்லாவை நோக்கி இறை இல்லத்தை நோக்கி போகும்போது சொல்லக்கூடிய தல்பியா. அதனால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு நேரம் அந்த தல்பியா ஓத முடியுமோ ஓதலாம். அதாவது முக்கியமாக தேவையில்லாத காரியங்களை பேச்சுகளை விட்டுட்டு அதை ஓதிக்கிட்டு இருக்கலாம். முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஓத முடியுமோ ஓதலாம். தல்பியா ஓத ஆரம்பித்த உடனே நீங்கள் எஹ்ராமுக்குள்ளே வந்துட்டீங்க. எஹ்ராம் ஆடை அணிஞ்சாச்சு, 2 ரக்காயத்து தொழுதாச்சு. தொழுகின்ற பொழுது குல்யாஹிவுல் காஃபிரூன் குல்ஹுவல்லா சூரா ஓதிட்டோம். நியத்து வைக்கிறோம். நியத்து வச்சு முடித்ததோட நம்ம எஹ்ராம் ஆடைக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கு பிறகு இஹ்ராம் என்றாலே உங்களுக்கு தெரியும் ஹராம் ஆக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் நமக்கு எதெல்லாம் ஹலால் ஹலால் என்று சொல்லி கொண்டிருந்தோமோ அவையெல்லாம் நமக்கு தடையாகி விட்டது. மார்க்கத்தில் அசல் தடை ஒன்று இருக்குல்ல, செய்யக்கூடாத காரியங்கள், அதெல்லாம் அசல் தடை. அது நம்ம எப்போவுமே செய்ய மாட்டோம், ஊரில் இருந்தாலும் செய்ய மாட்டோம். ஊரில் இருக்கும்போது நம்ம சில காரியங்கள் ஹலாலாக இருந்ததல்லவா, இப்போ சொன்ன மாதிரி வாசனை திரவியங்கள் தடவுவதெல்லாம் அந்த மாதிரி நமக்கு ஹலாலாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த இஹ்ராம் ஆடைக்கு வந்த பிறகு தடையாகிவிட்டது. அதுக்கு தான் இஹ்ராம் ஹராம் என்று சொல்வோம். இஹ்ராம் என்று சொன்னால் இதுவரைக்கும் எனக்கு ஹலாலாக இருந்ததை நான் ஹராம் ஆக்கி விட்டேன், தடையாக்கி விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ ஆமிர்களாக ஹாஜிகளாக மாறிட்டோம். அதனால் நமக்கு தெரியும் எவ்வளவு பேணுதலாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய இபாதாத்துகளை கட்டாயம் ஏற்றுக்கொள்வான். அதில் எந்த தடையும் இல்லை. நான் ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, நம்ம மனிதர்கள் நம்ம இடத்துல சில குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும், சிந்தனைகள் மாறத்தான் செய்யும். அதை நாம் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து திரும்பியும் டைவர்ட் ஆகி இங்கே வர மாதிரி ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு விருந்துக்கு போயிருக்கிறாங்க. விருந்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விருந்தில் ஆட்டுக்கறி சப்பை வைக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன் சப்பைன்னா நல்ல விருப்பமாக சாப்பிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கடிக்கிறாங்க. அது தெரியுமில்ல, லெக் பீஸ் கடிக்கிறதா இருந்தால் எவ்வளோ இன்பமாக கடிப்பாங்கன்னு. அது மாதிரி ஆட்டு சப்பையை கடிக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பையை அப்படியே வச்சுட்டு இந்த ஹதீஸை சொன்னார்கள். புகாரில் வருது, இந்த உலக ஆசைகளை விட, இந்த உலகமும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசைகளை விட சொர்க்கத்தில் ஸஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கர்ச்சீஃபினுடைய அளவு, சொர்க்கத்தினுடைய இடம், இந்த உலகத்தை விட சிறந்ததுன்னாங்க. சொர்க்கத்தில் ஸஅத் ரலியல்லாஹு அவங்கள சிறப்புப்படுத்தி பேசுகிறாங்க. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கர்ச்சீஃபுடைய அளவு இடம், கர்ச்சீஃபோட எவ்வளோ இடம் கிடைக்கும், அந்த கர்ச்சீஃபினுடைய இடம் கிடைப்பது சொர்க்கத்தில். சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டேன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் எனக்கு நிற்கிறதுக்கு இடம் கொடுங்க, பஸ்ஸில் ஏறுற மாதிரி கேட்குற மாதிரி, ட்ரெயினில் சும்மா நிற்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு கர்ச்சீஃப் போடுகிற அளவுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை படிக்கும்போது நம்ம மாணவர்களுக்கு சொன்ன செய்தி இதுதான். சாப்பிடும்போது செப்பை எடுத்து வாயில் வைக்கிறாங்க. யாரும் கேட்கவே இல்லையே ஸஅத் ரலியல்லாஹு சிறப்பு என்னன்னு கேட்டாங்களா, இல்லை சொர்க்கத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டாங்களா, எதுவுமே கேட்கலையே. இந்த உலக இன்பத்தில் நீங்கள் மூழ்கி விடக்கூடாது, இந்த உலக சிந்தனை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை டைவர்ட் பண்ணாங்க. அப்படியே
இந்த சிந்தனையில் இருந்து நீங்கள் ஆகிரத்துடைய சிந்தனைக்கு வர வேண்டும். மறுமையை நீங்கள் நினைச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் நமக்கு எது கிடைச்சாலும் அது நிரந்தரம் கிடையாது. ஆகிரத்து தான் நிரந்தரம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் மறைமுகமாக சொன்னார்கள் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு சிந்தனைகள் மாறதான் செய்யும். சிந்தனைகள் மாறுகின்ற பொழுது மீண்டும் நம்ம இந்த லப்பைக்குடைய தல்பியாவுடைய சிந்தனைக்கு வர வேண்டும். முதலாவது தல்பியா, இஹ்ராம் அணிஞ்சாச்சு, ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஏர்போர்ட்டுடைய டைம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. அங்கே போய் அநேகமாக உங்களுக்கு காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். பயணங்கள் போயிட்டு வந்தவங்களாம் இருக்கிறீங்க, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்களாம் இருக்கிறோம். எப்படியுமே ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே வர சொல்லுவாங்க. புதுசாக போகிறவங்களுக்கு 3 மணி நேரம்னு 10 தான் சொல்லணும். அதனால் அங்கே போகின்ற பொழுது மிக முக்கியமான செய்தி, நாம் மட்டும் போகலை, நம்ம தனியாக போகிறதுக்கும் நம்ம ஃபேமிலியை கூட்டு போகிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம தனியாக போனால் டிக்கெட்டே தேவையில்லை, பஸ்ஸில் ஃபுட்போர்ட்டில் கூட போயிட்டு வந்துடுவோம், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபேமிலியை கூட்டு போட்டதாக இருந்தால் அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு தான் போகணும். இது நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் உள்ளது. நீங்கள் போக போகிற குழுவில் கிட்டத்தட்ட 70 பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 70 பேரையும் ஒன்று திரட்டி ஒன்றாக கூட்டுட்டு போய் வர்றதுங்கிறது எவ்வளோ சிரமம் நமக்கே தெரியும். மனிதனால் முடியாத மிக சிரமமான காரியமே எல்லா மனிதரையும் ஒன்று திரட்டுறது தான். எல்லா மனிதரையும் ஒன்று திரட்டுறதுன்னா நான் சொல்கிறது உடம்பளவில் தான், உள்ளத்தின் அளவில் யாரையும் ஒன்று திரட்டவே முடியாது. அது அல்லாஹ்வே சொல்லிட்டான், வா அல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மாஃபாலி லவ் அன்ஃபக்தன்னு சொல்கிறான் அல்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் செலவு செய்தாலும் 2 மனங்களை உங்களால் இணைக்க முடியாது. அல்லாஹ் தான் செய்யணும். அது அல்லாஹ்ட்ட விட்டுரும். அல்லாஹ் நமக்கு காரியங்கள் லேசாக்கணும். அதனால் இந்த 70 பேர் போகிற குழுவில் நமக்கு தெரியும், எமிக்ரேஷன் இருக்குது, செக்கப் இருக்குது, போர்டிங் பாஸ் இருக்குது, லக்கேஜ் போடணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. 70 பேரும் ஒன்றாவே போயிட முடியாது. போகிற நபர்கள் எல்லாம் ஒன்றா போகணும். ஒரே நேரத்தில் அட்டன் டைம் போகணுன்னா அது சொர்க்கத்தில் மட்டும்தான் முடியும்னு ஹதீஸ் வருது. 70,000 நபர்கள் இருப்பாங்களாம். அந்த 70,000 நபர்களும் ஒன்றா சொர்க்கத்துக்குள்ளே போவாங்களாம். அதாவது மின் அவ்வளியில் ஆகிரி, முந்திய நபரும் கடைசி நபரும், ஹதீஸில் அப்படியே வருது, கடைசி நபரும் முதல் நபரும் ஒன்றா சொர்க்கத்தில் நுழைவாங்கன்னு. அப்படின்னா ஒரே வரிசையில் நிற்பாங்க தான் நினைக்கிறேன். அப்போ அவ்வளோ பெரிய வாசல் இருக்கும் சொர்க்கத்தில். அது அங்கே மட்டும்தான் முடியும், கட்டாயம் ஏர்போர்ட்டில் வாய்ப்பே இல்லை. அதனால் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களுக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா கேட்காதீங்க. நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் டைம் கிடச்சிட்டு நேரத்தில் உட்காந்துருக்க ஒரு இடத்துல, அவ்வளோதான். அதான் செய்யணும். நீங்கள் வேகமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டுக்கு டைம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க, அவங்க வரும்போது வந்துடுவாங்க. எப்படியும் உங்களை விட்டுட்டு ஃப்ளைட் போகாது, அது கன்ஃபார்ம். அதனால் அதில் நம்ம கட்டாயம் பொறுமையாக இருக்கணும். சில பேருக்கு அது போயிட்டு வந்தவங்களுக்கு பழக்கமாக இருந்தால் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுவாங்க. பின்னாடி வரவங்க லேடிஸ் இருப்பாங்க, புதுசாக வரவங்க இருப்பாங்க, செக்கப்புக்கு லேட்டாகும், அவங்க பதட்டப்படுவாங்க, செய்ய தெரியாது, அது நமக்கு தெரியும் தானே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் கையில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் பொறுமை. அதனால் எல்லா நேரங்கள்லையும் அது எடுங்க. முக்கியமாக செக்கப்பில் உங்களுக்கு சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டில் ஏறுறோம், இறங்கி இன்ஷா அல்லாஹ் மஸ்கட்டில் இறங்குறோம், அங்கே இன்ஷா அல்லாஹ் ஏஹ்ராம் கட்டுறோம், மஸ்கட்லேருந்து மறுபடியும் ஃப்ளைட் ஏறி நம்ம ஜித்தாவில் போய் இறங்குறோம். ஜித்தாவில் இறங்கினவொன்னே இன்ஷா அல்லாஹ் அவங்களை பஸ் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக காபத்துல்லாவுக்கு போயிட மாட்டாங்க, உங்கள் ரூமுக்கு தான் போவாங்க. அநேகமாக எப்படியும் போகிறதுக்கு அசர் டைம் ஆயிரும் நினைக்கிறேன். அடுத்த நாள் அசர் டைம் ஆயிரும். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு அசர் டைம் ஆயிரும். இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து நைட்டு கிளம்புறோமா, ஏர்போர்ட்டுக்கு 12 மணிக்கு போய்ட்டு வரோம். அடுத்த நாள் அசருக்கு தான் நீங்கள் மக்காவுக்கு போவீங்க இன்ஷா அல்லாஹ். மக்காவில் இறங்கும்போது அசர் டைம். அநேகமாக அசர் டைம்லேயும் கூட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல கூட்டம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது நம்மளுக்கு. ஏன்னா முதல்ல போகிறவங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கணும். அதனால் பெரும்பாலும் நைட்டில் தான் கூட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது அங்கே வழிகாட்டி உங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க அசரத்து எப்படி முடிவு பண்ணுறாங்களோ இன்ஷா அல்லாஹ் முடிவு பண்ணுவாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போகலாம். அதனால் நீங்கள் அங்கே போய் இதையும் யோசிக்கக்கூடாது, வந்தாச்சுங்கள மக்காவுக்கு இன்னும் எனக்கு காபத்தில் கண்ணில் காட்டாமல் இருக்காங்கன்னு அப்படியும் யோசிக்காதீங்க. ரெஸ்ட் எடுத்துருங்க. அவங்க சொல்லுவாங்க அநேகமாக நைட்டுன்னு சொன்னாங்கன்னா உங்கள் ரூம் கொடுத்துருக்க ரூம் போய் படுத்துருங்க. ஆனால் எஹ்ராம் ஆடையில் இருக்கிறோம், கொஞ்சம் நம்ம பேணுதலாக படுத்தி அஞ்சிக்கணும். இன்ஷா அல்லாஹ் போகும்போது நம்ம காபத்துல்லாவை கிளம்பி போகிறோம். முதல்ல இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாவை கண்ணால் பார்க்க போகிறோம். முதல்ல போகிற ஹாஜிமார்கள். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய அமல், முதல்ல ஏஹ்ராம் கட்டியிருக்கிறோம், நியத்து வச்சுருக்கிறோம், தொழுதுருக்கோம், எல்லாமே ஒன்று தான் ஏஹ்ராம் கட்டுறது. இரண்டாவது தவாஃப் செய்கிறது தான் நம்ம ரெண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான அமல். தவாஃபுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது,
எஹ்ராமுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது குளியல் சுத்தம் எல்லாம். ரெண்டாவது தவாஃப். தவாஃபுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது நேராக போனோடனே காபத்துல்லாவை கிட்ட நம்ம போயிட மாட்டோம். போயிட்டு வந்து ஹாஜிமார்கள் இருப்பாங்க. எஸ்கலேட்டரில் ஏறி அங்கேருந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும் காபத்துல்லாவை பார்க்குறதுக்கு. எஸ்கலேட்டரில் ஏறி மேலே போனவொடனே தொழுகையிடம் ஆரம்பிச்சிடும். மக்கள் அங்கேயே தொழுதுகிட்டு இருப்பாங்க. நீ அங்கே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். 79வது கேட் வருகிற வரைக்கும் போகிறோம். அங்கே போனவொடனே செப்பல்கள் இருந்தால் கழட்டிடணும். உங்களுக்கு கவர் கொடுப்பாங்க, செப்பலை கழட்டி நம்ம பையில் வச்சிடறோம். சுத்தமான செப்பல்கள் இருந்தால், புது செப்பல், எனக்கு நிர்பந்தம் வேறு செப்பல் இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் புது செப்பல் ஒன்று வச்சுக்கொண்டு அதை நீங்கள் தவாப் செய்கிற இடத்துல போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு செப்பல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ரோட்டில் போட்டு வந்து செப்பலை போட முடியாது, அதை நம்ம கழட்டி வச்சுருவோம். தவாஃபில் கீழே ஃபுல்லாக டைல்ஸ் தான், கூலிங்காக இருக்கும். கூலிங் நேரமாக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு, என்னால் நடக்க முடியாது என்று இருந்தால் நீங்கள் பெண்களாக இருந்தால் சாக்ஸ் போட்டுக்கலாம். ஆண்களாக இருந்தால் காலை மறைக்கக்கூடாது, இல்லை வார் செப்பல் போட்டுக்கலாம். நீங்கள் அது புது செப்பலாக இருக்கணும், யூஸ் பண்ணாத செப்பலாக இருக்கணும். அதை கழட்டி திரும்பி பையிலே வச்சிடணும். தவாஃபுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இல்லை ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லது செருப்பு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம செருப்பு போட்டு நடந்தோம்னா கூட்டத்தில் செருப்பு கட்டாயம் பிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது. நம்ம செருப்பை தேடுறங்கிற பேரில் கீழே விழுந்து நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் செருப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா காலை மிதிச்சுட்டு நடப்பாங்க. அந்த இடத்துல முக்கியமான பொறுமைசாலிகள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நம்ம காலை மிதிப்பாங்க, நம்மளை தள்ளுவாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அது கட்டாயம் காபத்துல்லாவில் இருக்க தான் செய்யும். அப்போ முதல்ல நம்ம காபத்துல்லாவை பார்க்க போகிறோம். 79 கேட்டை தாண்டி உள்ளே போன பிறகு பள்ளிவாசல், அதெல்லாம் தொழுகும் இடங்கள். அதனால் செப்பல் போட்டுட்டு போக முடியாது. செப்பலை கழட்டி உள்ளே வச்சுருவோம். பை கொடுப்பாங்க, அந்த பையில் வச்சிடுறோம். உள்ளே போய் அடுத்த எஸ்கலேட்டரில் கீழே இறங்கணும். கீழே இறங்கினா தான் உங்களுக்கு காபத்துல்லா ஃபுல்லாக தெரியும். அதில் அங்கே சொல்லிடுவாங்க உங்களுக்கு, நீங்கள் 79வது கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே காபத்துல்லா ஒரு காவாசி அரைவாசி தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை பார்க்கக்கூடாது சொல்லியிருப்பாங்க. தலையை கீழே குனிஞ்சு கொண்டே கீழே பார்த்துக்கிட்டே போகிறோம். எஸ்கலேட்டர்லேயும் கீழே பார்க்கணும், மேலே பார்க்கக்கூடாது. எஸ்கலேட்டரை விட்டு கீழே இறங்கி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு காபத்துல்லா ஃபுல்லாக தெரியும். பார்க்க வேண்டிய கண் குளிர்ச்சியான ஒரு பார்வை, பரவசமான ஒரு பார்வை. அதை பார்த்தவுடன் நம் கண்களில் கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் நடந்து போய் நீங்களாக ஒரு ஓரமாக போய் நின்ற ஒன்று தான் தலையை நீங்கள் தூக்கணும். ஏன்னா வழியில் நின்றாலும் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுதான் அங்கே சொல்லுவாங்க, நம்ம மறந்துடுவோம். அதுக்காண்டி முன்னாடியே சொல்கிறேன்னா, அனுபவத்தில் போன வருஷம் போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன்னா, தலையை கீழே குனிஞ்சு கொண்டே கீழே எஸ்கலேட்டரில் இறங்கி ஓரமாய் போய் நிற்கிற வரைக்கும் தலையை தூக்க வேண்டாம். முதலில் நீங்கள் காபத்துல்லாவை பாருங்கள், துவா செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். காபத்துல்லாவை பார்த்தவுடன் செய்யப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா. அதனால் ஒரு ஓரமாக ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த இடத்தில் நீங்கள் நின்று நமக்கு தேவையான மின் அவ்வளிஹி எல்லா துவாவையும் செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் உலகத்து முஸ்லீம்களுக்கு துவா செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அங்கே வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் இருந்தாலும் போதாது துவா செய்வதற்கு என்று நான் நினைக்கிறேன். ஓரமாக ஒதுங்கி நின்று காபத்துல்லாவை பார்த்து கொண்டே நீங்கள் எவ்வளவு நேரம் துவா செய்யணுமோ, உங்களுக்காக வேண்டியும், எல்லா முஸ்லீம்களுக்காக வேண்டியும், உலகத்து முஸ்லீம்களுக்காக வேண்டியும், நாட்டுக்காக வேண்டியும், நம் மக்களுக்காக அனைவருக்காக வேண்டியும் துவா செய்யுங்கள். முதல்ல துவா செய்யப்படும். அதற்கு பிறகுதான் தவாஃபுடைய நேரம் ஆரம்பிக்குது. நம்ம உள்ளே போகிறது பாபுல் உம்ராவில் உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே தவாஃப் ஆரம்பிச்சிட மாட்டோம். உள்ளே போய் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போனால் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக வெடிக்க வச்சுருவாங்க ஹஜ்ரத்தவங்களை. ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து உங்களுக்கு தவாஃப் ஆரம்பிக்கும். அதனால் வாசலுக்குள்ளே போன உடனே தவாஃப் கிடையாது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போகணும். அங்கே தான் ஹஜ்ருல் அஸ்வதுடைய அந்த தூண் இருக்கிறது, ருக்குனே அல் ஹிந்த். அந்த தூணுக்கு பேர் ருக்குனே அல் ஹிந்த். நேராக இந்தியாவுக்கு நேராக இருக்கக்கூடிய தூண் அது. அதனால் ருக்குனே ஹிந்துன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த தூணில் இருந்து தான் உங்களுக்கு தவாஃப் ஆரம்பிக்கிறது. அங்கே ஹஜ்ரத் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த தூணுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் பச்சை லைட் இருக்கும், ஒரு அடையாளத்துக்காண்டி வச்சுருக்கிறாங்க. அந்த பச்சை லைட்டு தான் கடுமையாக கூட்டம் இருக்கும்போது ஹஜ்ருல் அஸ்வத் தெரியாதே, மக்கள் கூட்டம் அல்ல அந்த இடத்துல. அதனால் இந்த ஒரு அடையாளமும் வச்சுருக்காங்க, பச்சை லைட் விளக்கு. அதுவும் ஒரு அடையாளம். நேராக அங்கே தான் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குதுங்கிறது. அந்த இடத்துல நின்று கொண்டு நீங்கள் பிஸ்மில்லா என்று நம்முடைய இரண்டாவது வாஜிபான கடமையை நிறைவேற்ற போகிறோம். உம்ரா ஹஜ்ஜி தவாஃப் செய்ய போகிறோம். அங்கிருந்து உங்களுக்கு 7 சுற்றுகள் சுற்றி முடிக்க வேண்டும். 7 சுற்றுகள் சுற்றி முடித்தால் ஒரு தவாஃப் உங்களுக்கு நிறைவு பெறுகிறது.
7 சுற்று அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல. உங்களுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கிட்ட கூட்டு போக மாட்டாங்க, ரொம்ப தூரமாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா முதல்ல கூட்டத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, இல்லை தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அதனால தூரமாக இருந்து சுற்றுறதுனால ஒரு பெரிய சுற்று மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கிட்டமாக சுற்றுனீங்கன்னா சீக்கிரம் சுற்றிடலாம், ஆனால் கூட்டமாக இருக்கும். தூரமாக இருந்து சுற்றுறதுனால உங்கள் எல்லாரையும் ஒன்றா கொண்டு போயிட்டு வரணும் ஹஜ்ரத்து. அதனால் ஒரு நேரங்கள் எடுக்கும். 7 சுற்று முடித்தால் ஒரு தவாஃப் முடிகிறது. இப்போ நீங்கள் தவாஃபில் கவனிக்க வேண்டிய விஷயம், துவாக்கள் நிறைய செய்ய வேண்டிய இடம் அது. எல்லா உலமாக்களுமே சொல்கிறாங்க, நாமளும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாமளும் சில பேர் ஃபோட்டோவை காட்டுறதை பார்த்துருப்போம். காபத்துல்லாவில் இருந்து கொண்டு தவாஃப் செய்யும்போது ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோனில் பேசுகிறது, வீடியோக்கள் எடுக்கிறது அப்படின்னு சில பேர் செய்வதாக நம்மளும் பார்த்துருக்கோம். அதனால் அந்த காரியங்கள் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க என்னுடைய முழு நோக்கமே, என்னுடைய பல மாதங்களுடைய முயற்சியே இந்த தவாஃப் தானே, வேற ஒன்றும் கிடையாது. காபத்துல்லாவை பார்ப்பதும் அதை தவாஃப் செய்வது தான் என்னுடைய முழு முயற்சி. இப்போ அந்த இடத்துல நின்று கொண்டு நான் மற்ற காரியத்தின் பக்கம் சிந்தனை போயிடக்கூடாது. ஒவ்வொரு சுற்றுலையும் துவாக்கள் ஓத வேண்டும். ஹஜ்ரத் உங்களுக்கு துவா சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த துவாக்கள் எது இருக்கிறதோ தமிழில் தாராளமாக கேட்கலாம். இந்த மொழிதான் அரபு தான் என்பது கட்டாயம் அல்ல. நமக்கு தெரிந்த மொழிகளில் தமிழில் தாராளமாக துவா செய்து கொண்டே போகலாம். தஸ்பீஹ் ஓதலாம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஏதேனும் துவாக்களோடு தஸ்பீஹ்களோடு அந்த நேரம் கழிய வேண்டும். இங்கிருந்து சுற்றி ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து சுற்றி 3வது தூணுக்கு வந்துட்டோம். 3வது தூணுக்கு பேர் ருக்குனே அல் யமான். அந்த தூணு பேர், அந்த தூணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க மாதிரி தங்கத்தில் இருக்கா? அந்த மாதிரி தூணில் இது. இந்த தூண் ஹஜ்ருல் அஸ்வத் தூண். இந்த தூணுக்கு முன்னாடி இருக்கிற தூண். அந்த தூணில் மேலேருந்து கீழே வரையுமே அப்படியே அரபு வாசங்கள் எழுதப்பட்டிருக்கும். அது அடையாளம். அதுக்கு பேர் ருக்குனே அல் யமான், இதுக்கு பேர் ருக்குனே அல் ஹிந்து. இந்த 2 தூணும் முக்கியமான ஒரு தூண். அதனால் இந்த தூணிலிருந்து இங்கே வர்றது வரைக்கும் ரப்பனா ஆத்தினா மட்டும்தான் ஓதுவாங்க. அங்கே சொல்லியும் கொடுப்பாங்க, சொல்லி கொடுக்காட்டியும் பரவாயில்லை. எல்லா ஹாஜிகளும் அதை தான் செஞ்சிட்ருப்பாங்க. சத்தமாக செய்வாங்க, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. குழுவாக ஸ்பீக்கர் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி மைக்கை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க குழுவுக்கு மட்டும் கேட்கறதுக்காக வேண்டி, வெளியெல்லாம் கேட்காது. சத்தமாக அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஹஜ்ரத் மறந்துட்டாலும் ஒரு அளவு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். முன்னாடி தூண்லேருந்து இந்த தூண், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார். ஏன் இந்த தூணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்றால், இந்த தூண் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூணுக்கு நேராக, இந்த 2 தூணுக்கு இடையில ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்குனே யமானுக்கும் நேராக பின்னாடி தான் இமாம் நிற்கிறாங்க. காபத்துல்லாவில் தொழு வைக்கிற இமாம் இதுக்கு நேராக பின்னாடி இருப்பாங்க. ஏன் அங்கே நிற்கிறாங்கன்னா, இந்த தூண்லேருந்து நேராக அப்படியே போனால் பைத்துல் முகத்தஸ் நமக்கு தெரியுமா? இந்த 2 தூணுக்கும் இடையில நேராக பார்த்தா பைத்துல் முகத்தஸ். அப்போ இமாம் இதை நோக்கி தொழுத மாதிரி ஆகும், பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுத மாதிரி ஆகும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பார்த்து தொழுதுருக்காங்க. பைத்துல் முகத்தஸை பார்த்து ஒரு 16 மாதங்கள் தொழுதுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் காபத்துல்லா பார்த்து தொழுதாங்க. 2ஐயும் இணைக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த தூணுக்கு அந்த சிறப்பு இருக்குங்கிறாங்க. அந்த இடத்துல முக்கியமாக நம்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஓத வேண்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு சுற்றுலேயும் அந்த ருக்குனே யமான் வந்த பிறகு ரப்பனா ஆத்தினா ஓத ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் ஓதுவோம் அதை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் வருகிற வரைக்கும். இப்படியாக நீங்கள் 7 சுற்று சுற்றி முடிக்கணும். 7 சுற்று முடித்தவுடன் உங்களுக்கு ஒரு தவாஃப் முடிகிறது. 2வது தவாஃப் இன்னும் முழுமையாக முடியலை. தவாஃபுக்கு பிறகு மகாமே இப்ராஹிம் பக்கத்தில் 2 ரக்காத் தொழுவணும். உமர் ரதியல்லாஹு கேட்டாங்கல்ல, மகாமே இப்ராஹிம் பக்கத்தில் 2 ரக்காத் தொழுவணும். அது நம்ம தொழுவ போகிறோம். ஆனால் மகாமே இப்ராஹிம் பக்கத்தில் தொழுவ முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 8வது சஃப்லேயே மகாம் இப்ராஹிம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக கூட்டமாக தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க, நிற்க கூட முடியாது, தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் தொழுவுறதுக்கு அந்த இடம் சரி வராது. நீங்கள் ஹரமில் எந்த இடத்துல தொழுதாலும் மகாமே இப்ராஹிமில் தொழுத மாதிரி தான். அதனால் மகாமே இப்ராஹிமுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போய் அந்த ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நீங்கள் 2 ரக்காத் தொழுதரலாம். அது வாஜிபான தொழுகை, 2 ரக்காத் தொழுவணும். அதுலேயும் குல்யாயுல் காஃபிரூன் முதல் ரக்காத்தில், 2வது ரக்காத்தில் குல்ஹுல்லா ஓதணும். வாஜிபான தொழுகை. ஹனஃபி மதுஹபில் வாஜிபான தொழுகை. ஷாஃபி இமாம் ஷாஃபியாக்கள் இருந்தீங்கன்னா சுன்னத்து தான். சரி, தொழுது முடித்ததோட உங்களுக்கு தவாஃபுடைய காரியங்கள் முடிகிறது. 2 ரக்காத் தொழுது முடிச்சிங்கன்னா ஒரு தவாஃப் முடிஞ்சிச்சு. 7 சுற்று 2 ரக்காத் தொழுகிறோம், ஒரு தவாஃப் முடிஞ்சிச்சு.
இப்போ ரெண்டாவது வாஜிப் முடிஞ்சிச்சா, மூணாவது சஈக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஜம்சம் தண்ணீர் குடிச்சிட்டு போகணும். மிக முக்கியமான செய்தி, நீங்கள் உள்ளே வருகின்ற பொழுதே ஜம்சம் தண்ணீர் அங்கங்கே கேனில் வச்சுருப்பாங்க. தாகம் எடுத்தால் கொஞ்சோண்டு குடிச்சிக்குங்க, வயிறு நிரம்ப குடிக்க வேண்டாம். ஏங்க குடிக்க வேண்டாங்கிறீங்க? வயிறு நிரம்ப குடிக்காமல் இருந்தால் முனாஃபிக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே. முஸ்லீம் வயிறு நிரம்ப குடிப்பார், முனாஃபிக் வயிறு நிரம்ப குடிக்க மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம வயிறு நிரம்ப குடிப்போம், ஆனால் தவாஃப்லாம் முடிச்ச பிறகு தான் குடிப்போம். வரும்போதே குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 7 சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே 2 முறை பாத்ரூம் போகிற மாதிரி ஆயிரும். ஒரு முறை பாத்ரூம் போகிறதுக்கு அங்கே இடம் இல்லை நம்மளுக்கு. ஏன்னா நீங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே 79வது கேட்டுக்கு வெளியே வரணும். நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதனால் தண்ணீர் குடிக்க தேவைப்பட்டால், அவசியப்பட்டால் கொஞ்சோண்டு ஒரு கிளாஸில் குடிச்சிக்கிட்டு 7 சுற்றையும் சுற்றி முடிக்கிறோம். ஏன்னா முக்கியமான செய்தி, தவாஃபில் ஒதுவோடு இருக்க வேண்டும். தவாஃபில் ஒது இல்லாமல் போனால் பெரிய குற்றமாயிரும். ஒரு ஆடு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஒரு ஆடு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அல்லாவுக்காண்டு ஒரு ஆடு கொடுக்கணும், அறுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒது கட்டாய அவசியம். உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க ஹதீஸு, அத்தவாஃபு கஸ்ஸலாத்தி. தவாஃப்ங்கிறது தொழுகையை போல, தவாஃப் செய்வதுங்கிறது தொழுகையை போல. தவாஃப் தொழுகையில் எப்படி எல்லாம் தடையோ அது மாதிரி தவாஃபிலையும் தடை. தொழுகையில் எப்படி ஒது கடமையோ தவாஃபிலையும் ஒது கடமை. தொழுகையில் பேசக்கூடாது, தவாஃபில் அவசியமாக இருந்தால் பேசிக்கலாம், நிறைய பேசக்கூடாது. ரொம்ப அவசியமான தேவை இருந்தால் தவாஃபில் பேசிக்கலாம், தொழுகையில் இதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் தொழுகையில் இருக்கிற மாதிரி நீங்கள் தவாஃபில் இருக்கணும். எப்படி ஜும்மாவுடைய குத்துபால இமாம் மிம்பரில் ஓதும்போது அமைதியாக இருக்கணுமோ, தவாஃபில் நம்ம தஸ்பீ ஓதிக்கொண்டு துவா ஓதிக்கொண்டு அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாது. அவசியமாக இருந்தால் பேசிக்கலாம். இப்போ ஒது இல்லாமல் தவாஃப் செய்ய முடியாதே. அப்படி ரொம்ப அவசரம் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் பாதியிலேயே தவாஃபை நிப்பாட்டிட்டு நீங்கள் தாராளமாக போய் சுய தேவைகளை முடிச்சுட்டு ஒது செஞ்சுட்டு வரலாம். பாதியிலே நிப்பாட்டிடலாம். பாதியில் நிப்பாட்டினா புதுசாக ஆரம்பிக்கணுமா, பாதியில் ஆரம்பிக்கணுமா? 4 தவாஃப் முடிச்சிருந்தீங்கன்னா 5வது தவாஃப், 6வது தவாஃப், 7வது சுற்று 4 சுற்று முடிச்சிருந்தீங்கன்னா 5வது சுற்று, 6வது சுற்று, 7வது சுற்று முடித்தாலே போதும், கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இல்லை நான் இப்போ தான் 2 முடிச்சிருக்கேன், இப்போ தான் 3 சுற்று முடிச்சிருக்கேன்னா தாராளமாக பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து செய்யுங்க. 7ல் அதிகம் 4 முடிச்சிருந்தா அப்போ நீங்கள் அதிகம் முடிச்சிட்டீங்க. அதனால் போயிட்டு வந்து மீறியும் கண்டினியூவே பண்ணிக்கலாம். கண்டினியூனா விட்ட இடத்துல கண்டினியூ பண்ணக்கூடாது, ஹஜ்ருல் அஸ்வத் கண்டினியூ பண்ணணும். ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்தே கண்டினியூ பண்ணி மிச்சம் 3 முடிச்சுக்கலாம். ஆனால் இப்போ தான் நான் 2 தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 3வது தொடங்கலைன்னா நீ தாராளமாக பாத்ரூம் போயிடலாம், போயிட்டு வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்தே தொடங்கணும். ஒது முக்கியங்கிறதுனால, ஏன்னா ஒதுவை அடக்கி கொண்டு நம்மளால் செய்ய முடியாது. பெரும்பாலும் சுபுவுக்கு பிறகு தவாஃப் செய்கிறதுக்கு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். வெயில் அவ்வளோ இருக்காது, மக்கள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, குளுமையான நேரமாக இருக்கும். அந்த இடத்த தவாஃப் செய்யலாம். ஒரு தவாஃப் செய்கிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம் ஆயிரும். ஒரு தவாஃப்னா 7 சுற்று. அந்த கூட்டத்தில் நீங்கள் 7 சுற்று முடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஒதுவை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தாராளமாக போயிட்டு வந்து மீண்டும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஒது முக்கியம் இல்லை. நம்ம இல்லை போகிறதுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சோம்பேறிப்பட்டு நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒதுவை இழந்துடக்கூடாது, அது பெரிய குற்றமாக போயிடும். அதனால் நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லையா போயிட்டு வந்து திரும்பி செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ 7 சுற்று முடித்து தவாஃப் முடிஞ்ச பிறகு மக்காம் இப்ராஹிமில் தொழுகிறோம். தொழுது முடிச்சுட்டு ஜம்சம் தண்ணி குடிக்கிறோம். இப்போ தான் நம்ம இப்போ ஜம்சம் தண்ணி நீங்கள் போன பிறகு வந்து தவாஃபை முடித்த பிறகு தான் முழுமையாக குடிக்கிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் கொஞ்சம் வேணால் தேவைப்பட்டால் பிஸ்மில்லான்னு சொல்லி கொஞ்சம் குடிச்சிக்கலாம். தவாஃப் முடிஞ்ச பிறகு தான் முழுமையாக குடிக்கிறீங்க. இப்போ இது வரைக்கும் 2 அமல் முடிஞ்சிருக்கு. 3வது அமல் ஜம்சமை குடித்து முடிச்சுட்டு சஈக்கு போகிறோம். ஜம்சமை குடிக்கின்ற பொழுது நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் நம்ம வீட்டில் குடிச்சிருக்கோம்ல, நியத் நல்ல எண்ணங்களோடு நல்ல நியத்துகளோடு நமக்காக வேண்டி நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஆரோக்கியத்துக்காக வேண்டி முக்கியமாக நம்ம பிள்ளையினுடைய கல்விகளுக்காக வேண்டி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பிள்ளையினுடைய கல்வி ஞானத்துக்காக வேண்டி உடல் ஆரோக்கியத்தை நியத்து வச்சு முக்கியமாக குடிங்க. என்ன நியத்தில் குடிக்கிறோமோ அது கட்டாயம் நிறைவேறும் ஜம்சம் தண்ணிக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 3வது சஈக்கு வந்தாச்சு. சஈர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு மர்வாவுடைய சஃபாவுடைய அந்த வழியில் தான் கூட்டு போவாங்க. மேலே போய் ஏறினா முதல்ல சஃபாலிருந்து உங்களுக்கு சஈ ஆரம்பிக்குது. இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷாயிரில்லா, குரானில் வர மாதிரி தான். சஃபா தான் முதல்ல, மர்வா தான் 2வது.
ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி ஆரம்பிச்சிருக்கானோ அதை மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க. அல்லாஹ் சஃபா தானே ஆரம்பிச்சிருக்கா, அப்போ நீங்களும் சஃபாவில் ஆரம்பிங்க. சஃபாவில் இருந்து மருவாவுக்கு போயிட்டீங்களா, 1 முடிஞ்சிச்சு. மருவாவிலிருந்து மீண்டும் சஃபாவுக்கு வந்துட்டீங்க, 2 முடிஞ்சிச்சு. 3 4 5 6 7 மருவாவுக்கு போனால் 7 முடிஞ்சிச்சு. இங்கே சுத்த தேவையில்லை, போனாலே 1 முடிஞ்சிச்சு. மறுபடியும் அங்கேருந்து இங்கே வந்தால் 1 முடிஞ்சு 2 முடிஞ்சிச்சு. 3 4 5 6 7 அப்போ சஃபாவில் ஆரம்பித்து மருவாவில் முடிச்சிடுறோம். 7 சுற்று முடியுது. 7 சுற்று முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். ஆக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தவாஃப் ஆரம்பித்து சஐயை முடித்து ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆயிரும். ஒரு தவாஃபை முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆக வாய்ப்பு இருக்கிறது ஒரு உம்ராவை முடிக்கிறதுக்கு. இப்போ மருவாவில் முடித்த பிறகு மருவாவிலேருந்து வெளியே வரணுமா. இப்போ சஃபா மருவாவுக்கு மத்தியில் 1 மணி நேரம் ஆச்சே, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கிறேன்னா பாத்ரூம் போகணுமே, காற்று பிரச்சனை இல்லை, ஒது அவசியம் இல்லை. தவாஃபுக்கு தான் ஒது அவசியம், சஃபா மருவாவுக்கு ஒது அவசியம் இல்லை. ஒதுவோடு இருந்தால் நல்லது. ஒது முடிஞ்சு பிரச்சனை இல்லை, குற்றமெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ சஃபாவில் ஏறி மருவாவில் முடிச்சிட்டோம். மருவாவில் முடிக்கும் போதே உங்களுக்கு சை முடிஞ்சிச்சு, 7 சுற்று முடிஞ்சிச்சு. தஸ்பீ கையில் தந்துடுவாங்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதில் கரெக்டாக 7 மணி தான் இருக்கும். நீங்கள் மாற்றி மறந்து 8 எண்ணிடக்கூடாதுன்னு 8எல்லாம் இருக்காது, 7 தான். ஏன்னா மறந்துடுவோம், அதுக்காண்டி சொல்கிறேன். நமக்கே மறந்துடும், எத்தனை சுற்றுங்கிறது மறந்துடும். சஃபாவிலேருந்து மருவாவுக்கு போயிருக்கோம்ல, மறுபடியும் மருவாவுக்கு தானே போகிறோம், எத்தனை மருவான்னு தெரியாது. மறுபடியும் வேறு எங்கேயாவது போனால் பரவாயில்ல. சஃபாவிலேருந்து மருவா, திரும்பி மருவாலேருந்து சஃபா, திரும்பி சஃபாவிலேருந்து மருவா, இப்படியே போன இடத்துக்கே போகிறதுனால எத்தனாவது சுற்றுல இருக்கிறது மறந்துடும். அதனால் கையில் தஸ்பீஹ் வச்சுக்கோங்க. 7 சுற்றுக்கு 7 மணி, அந்த 7 மணியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு மருவா முடிஞ்சிடும். மருவா முடிஞ்சதோடு உங்களுக்கு 3 அமல் முடிஞ்சது. மருவா முடிஞ்சதோடு அப்படியே நீங்கள் வெளியே வரீங்க, வாசல் அங்கேயே உங்களுக்கு இருக்குது. திரும்பியும் காபத்துல்லாஹ்க்கு வரமாட்டீங்க. மருவாவிலேருந்து வாசல் இருக்கவங்களுக்கு அந்த வாசல் வழியாக வந்தீங்கன்னா வெளியே அவுட்டருக்கு வந்துடலாம். 79வது கேட்டுக்கு வர முடியாது, வேறு வழியாக கூப்பிட்டு வந்துடுவாங்க அசத்து உங்களை. மருவாவிலேருந்து வெளியே வந்துடும். இன்னும் 1 அமல் பாக்கி இருக்குது. ஏஹராம் கட்டியாச்சு, ஏஹராமுக்கு முன்னாடி சில அமல்கள் செஞ்சிட்டோம். தவாஃப் செஞ்சாச்சு, தவாஃபுக்கு முன்னாடி சில அமல்கள் செஞ்சாச்சு. 3வது சைக்கு முன்னாடி தண்ணி குடிச்சாச்சு, சையை முடிச்சாச்சு. 3 முடிஞ்சது. 4வது முடி வெட்ட வேண்டிய முக்கியமான அமல். முடியை வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு உம்ரா கம்ப்ளீட் ஆச்சு. ஆண்கள் முடியை மலிக்க வேண்டும், மொட்டை அடிக்கணும். பெண்கள் முடியை கடைசி பகுதியை எடுத்து சுண்டு விரலில் அப்படியே சுருட்டி சின்னதாக ஒரு கட்டிங் பண்ணிக்கணும் பெண்கள். ஆண்கள் மொட்டை அடிக்கிறது நல்லது, முடியும் வெட்டி கொள்ளலாம், மொட்டை அடித்தா நல்லது. நீங்கள் மருவாவிலிருந்து வெளியே வருகின்ற பொழுதே கட் பண்ணி விடுறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க, வேலையாட்கள். காசுக்கு தான், சும்மா இல்லை, காசுக்கு தான். அது நம்மளுக்கு நல்லதா இல்லை, ரூமுக்கே போயிடலாம். பெண்களுக்கு கொஞ்சம் இவ்வளோ தான் வெட்டுவாங்க, அதனால் நம்மளே வெட்டிக்கலாம், யாரும் வெட்ட தேவையில்லை. கத்திரிக்கோல் வச்சுருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன கொண்டு வரணும்னு. லைட்டாக கத்திரிக்கோலில் சின்னதாக ஒரு சுண்டு விரலில் பாதி அளவுக்கு வெட்டினாலே உங்களுக்கு போதும். ஆண்கள் கடையில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, முடிஞ்சால் முதல்லையே நீங்கள் மொட்டை அடிச்சிடுங்க. ஏன் முதல்ல மொட்டை அடிக்க சொல்கிறேன்னா, அடுத்தடுத்து 3 உம்ரா செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த உம்ராக்களில் முடி கீழே விழுந்துடக்கூடாது இல்லை. இப்போ நம்ம இந்த எஹராமையே கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். மஸ்கட்லேருந்து காபத்துல்லாவில் போய் நம்ம மொட்டை அடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணி நேரம் இந்த எஹராமை பாதுகாத்து கொண்டு போகணும். ஏன்னா எஹராமிலையும் குற்றம் நடந்துடக்கூடாது, நகம் வெட்டிடக்கூடாது, கடிச்சிடக்கூடாது, முடியை பிச்சிடக்கூடாது, காபத்துல்லாவில் எதையும் பிடிங்கிடக்கூடாது. முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 24 மணி நேரம் இந்த எஹராமை கட்டி காப்பாற்றுறதே பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு. இப்போ அடுத்த உம்ராக்களில் நம்ம எஹராம் கட்டியிருப்போம். இப்போ எஹராம் கட்டி கொண்டு நம்ம ஜியாராக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வர்றதுக்கே நைட் ஆயிரும். வரும்போது எஹராம் கட்டிட்டு வருவீங்க. அடுத்தடுத்த உம்ராக்களில் வந்து நேராக சில பேர் தவாஃபுக்கு போவாங்க, சில பேருக்கு டயர்டாக ரூமில் போய் படுத்துருவாங்க. அப்படி படுத்துட்டு தான் திரும்பி தவாஃபுக்கு வருவாங்க. அப்போ எஹராமோட படுத்துருப்போம். அதனால் முடி கீழே இவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் அந்த நிலைமையில வரக்கூடாது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முதல்ல மொட்டை அடிச்சிருவோம் உம்ராலே. அடுத்தடுத்த உம்ராக்களில் பிளேடை மட்டும் வச்சு சும்மா ஒரு 2-3 இழுத்துறது தான். இழுத்தது கொஞ்சம் நம்ம இழுத்தது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கடைசி உம்ரா முடிச்சுட்டோன்னா கடையில் போய் மீண்டும் ஒரு வாட்டி ஃபுல்லாக இழுத்துட்டோன்னா அவன் கம்ப்ளீட்டாக இழுத்து கொடுத்துருவான். அதுக்கு அவன் காசு கேட்பாங்க. இப்படியாக 4 அமல் தான் முக்கியமான அமல். எஹராம் கட்டுறோம், நியத்து வச்சிடறோம், தொழுவுறோம், குல்யாயில் காஃபிருன் குல்ஹு அல்லாஹ். அடுத்தது
காபத்துல்லாஹ்ல போய் 7 சுற்று சுற்றுகிறோம், தவாப் செய்கிறோம். 3வது சஃபா மருவால சை செய்கிறோம். 4வது தலையில் முடியை கலைக்கிறோம், வெட்டுகிறோம். இந்த 4ம் செய்து முடித்தால் உங்களுக்கு ஒரு உம்ரா முடிஞ்சது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த உம்ராவை முடிச்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து மதீனாவுக்கு போக போகிறோம். மதீனா